அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். யாக்கோபே, நீ உன் மாமனார் வீட்டுக்கு போ, அங்கே போய் அவனுக்கு இருக்கிற குமாரத்திகளில் ஒருத்தியை நீ விவாகம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருப்பா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாங்க. இது பெற்றோரின் திட்டம். ஆனால் இந்த யாக்கோபை குறித்து தேவனுக்கு வேறொரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை இவர்கள் அறியாதிருந்தார்கள். யாக்கோபும் அறிய மாட்டான், பெற்றோரும் அறிந்திருக்கவில்லை. அவர்களுக்கு ஒன்று தெரியும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த யாக்கோபை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை அறியாதிருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் திட்டத்தை தன் மகன் வாழ்க்கையில செயல்படுத்தும்படியாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த திட்டம் தேவனுடைய திட்டம் அல்ல, தேவ திட்டம் வேறாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:8, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. அநேக நேரத்தில் பெற்றோர் நமது பிள்ளைகளுக்கு 1000 திட்டங்களை வகுக்கிறோம். அவர்களை இப்படி படிக்க வேண்டும், இன்னாராய் வர வேண்டும், இப்படியெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர் பிள்ளைகளுக்காக அநேக திட்டங்களை வகுக்கிறோம். ஆனால் அவர்களை குறித்து தேவனுக்கு என்ன திட்டம் இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் என்ன, எதற்காக தெரிந்து கொண்டார், அவர்களை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை அறிந்து அந்த திட்டத்துக்கு நேராக பிள்ளைகளை நாம் வழிநடத்துவதில் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒரு திட்டம் வகுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவர் வேற திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இன்றைக்கோ நேற்றோ உருவான திட்டம் அல்ல, அது தாயின் கற்பத்திலேயே உண்டான திட்டம். அந்த திட்டம் தான் நிறைவேறுமே தவிர அந்த திட்டத்தை தடுக்க உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பலகீனங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் அவனை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.